அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தை ஏன் தெய்வீக மாதம் என்று சொல்கிறோம் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் ஆண்டின் நிறைவான மாதமாக வரும் பங்குனி மாதம் இந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி நிறைவடைகிறது. மற்ற மாதங்களைப் போலவே இது தெய்வீக சிறப்பு வாய்ந்த மாதம் என்றாலும் இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. இந்த மாதம் அனைத்து தெய்வங்களையுமே வழிபட்டு அனைத்து தெய்வங்களின் அருளையுமே பெறுவதற்கு ஏற்ற மாதமாக சொல்லப்படுகிறது. தமிழ் ஆண்டின் 12 மாதங்களிலுமே ஒவ்வொரு மாதத்திற்குமே தனித்தனி ஆன்மீக சிறப்புகள் உள்ளன. அந்த வரிசையில் நிறைவான 12வது மாதமாக வரும் பங்குனி மாதம் மிகவும் முக்கியமானதும் தெய்வீக நிகழ்வுகள் நிரம்பியதுமான மாதமாக கருதப்படுகிறது. அதனால்தான் சாஸ்திரங்களும் புராணங்களும் பங்குனியை தெய்வீக மாதம் என்று போற்றுகின்றன. இந்த மாதம் மகிழ்ச்சி, வளம், ஆனந்தம், குடும்ப நலன் ஆகியவற்றை தரும் மாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக பல தெய்வங்களின் திருக்கல்யாணங்கள் நடந்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பூஜை, விரதம், தர்மம் செய்வது மிக பெரிய புண்ணியமாக கூறப்படுகிறது. இப்போது இந்த பங்குனி மாதத்தின் ஆன்மீக சிறப்புகளை தொடர்ந்து பார்க்கலாங்க. பங்குனி மாதம் தெய்வங்களின் திருமணங்களால் புகழ்பெற்றது. பார்வதி தேவி, பரமேஸ்வரர், முருகப்பெருமான், தெய்வானை, சீதாதேவி, ராமபிரான் ஆகிய தெய்வ தம்பதிகளின் திருமணமும் பங்குனி மாதத்தில் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் பங்குனி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக போற்றப்படுகிறது. அடுத்ததாக காரடையான் நோன்பு. பங்குனி மாதத்தின் தொடக்கமே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வரலாற்றை நினைவூட்டுகிறது. சாவித்ரி என்ற பக்தியும் பாவனை நிறைந்த பெண் தன்னுடைய கணவர் சத்தியவானின் ஆயுள் குறுகியதாக இருக்கும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தாலும் அவரை மணந்தாள். ஒரு நாள் யமன் வந்து சத்தியவானின் உயிரை எடுத்துச் செல்லும் போது சாவித்ரி தனது பக்தியாலும் துணிவாலும் யமனை பின்தொடர்ந்து சென்றாள். அவளின் பக்தியும் கணவனுக்கான அன்பும் கண்டு யமன் மகிழ்ந்து இறுதியில் சத்தியவானின் உயிரை திருப்பி கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த வரலாற்றை நினைவு கூறும் விதமாகவே பெண்கள் காரடையான் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இந்த நோன்பு கணவரின் நீண்ட ஆயுளுக்கும் குடும்ப நலனுக்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளே பங்குனி உத்திரம் என அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் முருகனுக்கு காவடி எடுத்தல், அபிஷேகம், அர்ச்சனை, விரதம், தர்மம் போன்ற வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த நாளில் முருகனை தரிசிக்க வருவது வழக்கம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கத்தை நினைவுபடுத்தும் மாதமாகும். அதனால் இந்த மாதத்தில் வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. ஒரு ஆண்டில் 4 நவராத்திரி விழாக்கள் உள்ளன. சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி. இதில் சாரதா நவராத்திரியும் வசந்த நவராத்திரி மிகவும் முக்கியமானவை. வசந்த நவராத்திரி பொதுவாக பங்குனி அமாவாசைக்கு அடுத்து வரும் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் தெய்வங்களை வழிபடுவது வாழ்வில் வளமும் அமைதியும் தரும் என நம்பப்படுகிறது. இந்த மாதத்தில் 2 முக்கியமான ஏகாதசி விரதங்கள் வருகின்றன. ஆமலக்கி ஏகாதசியில் திருமாலை வழிபட்டு விரதம் இருந்தால் கோதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றன. மற்றொன்று விஜ்ஜிய ஏகாதசி. விஜ்யம் என்றால் வெற்றி என்று பொருள். இந்த நாளில் விரதம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. புராண கதைகளின்படி ஸ்ரீராமபிரான் ராவணனை வென்று சீதாதேவியை மீட்டதும் இந்த விஜ்ஜிய ஏகாதசி விரதத்தின் பலனாகவே ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காரைக்கால் அம்மையார் குரு பூஜை, சாஸ்தா வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு போன்ற ஆன்மீக நிகழ்வுகளுமே இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன. இதனால் பங்குனி மாதம் முழுவதுமே கோவில்களில் திருவிழாக்கள், பூஜைகள், ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்று பக்தர்களுக்கு ஆனந்தத்தை தருகின்றன. இவ்வளவு தெய்வங்களின் திருமணங்கள், விரதங்கள், திருவிழாக்கள், ஆன்மீக நிகழ்வுகள் அனைத்தும் ஒரே மாதத்தில் நடைபெறுவதால் பங்குனி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்த மாதம் என போற்றப்படுகிறது. இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜை செய்து தர்மம் செய்தால் வாழ்க்கையில் வளம், ஆரோக்கியம், குடும்ப நலம், மன அமைதி பெருகும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.